ஆண்டு அனுபவிச்சு சொத்தை சேர்த்து அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, ஜெயில் சசிகலா கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி உங்க பாரம்பரியம் இந்த பக்கம் ஒட்டி போயின்னு இருக்கு. ஆனா எங்க பாட்டாளி மக்கள் கட்சி 25 வருடத்துக்கு முன்னால எங்க ஐயாவால தனிப்பட்ட மனுஷனால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனா அந்த கட்சிக்கு அன்னைக்கு பணபலமும் எதுவுமே இல்லை. சாதாரணமா ஒரு சமூக நீதி கொள்கைக்காகவும் விவசாயத்துக்காகவும் இந்த மக்களோட நலனுக்காக பாடுபடுறதுக்காக மட்டுமே முழுக்க முழுக்க சிந்தனையோட ஆரம்பித்தார். அதற்கு உறுதுணையாக இருந்தது அவருடைய இன மக்கள். அப்படி அந்த இன மக்கள் அவருக்கு துணையாக இருந்தது தவறா? அவங்களுக்கு எந்த விதத்திலையும் இந்த மாதிரி தயவு செய்து பார்க்காதீங்க அப்படின்ற விஷயத்த நான் அவங்ககிட்ட ஆணித்தரமா சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க ஊர் பக்கம் 2015 ஒரு நிகழ்வு நடந்ததுங்க. அது என்னன்னா, ஒரு யாதவ சிறுமியை 9வது படிக்கிறாங்க, யாதவாஸ். அதே பள்ளியில நம்முடைய மாணவன் ஒருத்தனும் வன்னிய மாணவனும் 9வது படிக்கிறாங்க ஒரே வகுப்புல. திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி ஒரு மாந்தோப்புல இறந்து கிடந்தாங்க. இது தமிழ்நாட்டு முழுவதும் ஃபிளாஷ் ஆச்சு இந்த செய்தி 2015. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பக்கத்துல ஒரு மது பாட்டெல்லாம் கூட சிதறி கிடந்தது அன்னைக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ அந்த சிறுவனுக்கு மது ஊத்திட்டு ஏதோ பொறாமையில ஏதோ பண்ணிட்டாங்க. ஆயிரம் அந்த யாதவ குடும்பத்துக்கு பாதிப்பு தான் அந்த குழந்தை இறந்து போனது. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களுக்கு அந்த ஊர் பார்த்தீங்கன்னா இங்க கேவிக்குப்பம் பக்கத்தில், காட்பாடி கேவி பக்கத்தில் காங்குப்பம். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா மகாதமல கோயில் இருக்காங்க. ஆனால் ஏகே மூர்த்தி கூட அப்பப்போ வருவாங்க. அதே ஊர்ல நடந்த நிகழ்வு தான் இது. அது துரைமுருகன் இருக்கார் இல்லையா, முன்னாள் அமைச்சர் திமுக, அவரோட சொந்த ஊர். திமுக காரணம் அந்த குழந்தைக்கு குரல் கொடுக்கல, அதிமுக காரணமும் கொடுக்கல. அந்த பெத்தெடுத்த யாதவ அன்னை எங்க போனா இது விடி கிடைக்கும் பார்த்தாங்க. எங்கேயும் போகாதீங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் நாடுங்க, அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. உடனே என்கிட்ட வந்தாங்க, அலுவலகத்துக்கு என்ன அணுகினாங்க அவங்க அந்த தாய். உடனே நானும் தலைவர் மூலயமா ஐயாவை தொடர்பு கொண்டு இந்த தகவலை கொடுத்துங்க. ஐயாவை கேட்டுட்டு, ரமேஷ், யாரா இருந்தாலும் சரி தப்பு செஞ்சவன் தண்டிக்கணும், அந்த பாதிக்கப்பட்ட யாதவ குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும் சொல்லி உனக்கு உத்தரவு போட்டார். அப்பவே உத்தரவு போட்டது இல்லாம ஐயாவும் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, பாதிக்கப்பட்ட யாதவ குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் உடனே தமிழக சார்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு. அன்னைக்கு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணோம். தமிழக அரசு சார்ந்தது மாவட்ட நிர்வாகத்தில் எங்கள் வேலூர் மாவட்டத்தில் எந்த ஒரு இதுவும் வரல, செய்தியும் வரல. மறுநாள் காலையில் அப்புறம் ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சோம். நம்முடைய பாட்டாளி மக்கள் தோழர்களோடு நான் ரோட்டில் இறங்கி போராடினேன். இது தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு டிவிங்கள எல்லா டிவியிலும் ஃபிளாஷ் ஆச்சுங்க. அப்படி போராடினதுக்கு அப்புறமா 3 மணிக்கு மாவட்ட கலெக்டர் 3 லட்சம் ரூபாய் தமிழக அரசு சார்பாக கொடுக்கறதா சொல்லி அந்த ஊர் எம்எல்ஏ அப்புறம் அந்த ஊர் லோக்கல் மினிஸ்டர்ல எங்க வராங்க. அந்த செத்து போன குழந்தை வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ நாங்கெல்லாம் ஒதுங்கி நிக்கிறோம். திடீர்னு வந்த போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு மறுநாள் அது பேப்பர்ல வருது, தமிழக அரசு நிவாரணம் கொடுத்தாங்க இந்த குழந்தைக்கு. அந்த நேரத்தில் நாங்க என்ன தெரியும், அந்த சாயந்தரம் 5-6 மணிக்கு செஞ்சிருந்தோம். அந்த குழந்தைய நல்லடக்க மன்றத்தில் சுடுகாட்டில் குழி வெட்டி அந்த குழந்தைய நாங்கெல்லாம் இறக்கி அந்த குடும்பத்துக்கு ஆதரவு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். இப்படித்தான் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் இந்த சமூகத்தில் மறக்கடிக்கப்படுகிறது. தயவு செய்து பத்திரிகை நண்பர்களே, நாங்கள் ஏதாவது தவறு செய்தால் எங்களுக்கு ஒரு பொட்டு வையுங்கள், நாங்கள் நல்லது செய்தால் தயவு செய்து உறக்க சொல்லுங்கள், அதை மறைக்காதீர்கள். இன்னும் சொல்ல போனா எங்க சின்னையா இப்ப போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னே இந்த ஐநா சபை, ஸ்வீடனு, இந்த நாட்டு அந்த தூதர் எல்லாம் பாக்குறாங்க. அது ஐயா சின்னையா தான் முதல்ல பாக்குறாங்க. நம்ம ஊருக்கு வந்ததும் சோசியல் மீடியால தான் வருதே தவிர பத்திரிகைகள்ல கலர் போட்டோவோ ஒரு பிளாஷோ வரல அந்த செய்தி. ஆனா அதுக்கப்புறம் மறுநாள் போய் ஸ்டாலினை பார்த்தத தந்தி பேப்பர்ல தான் பார்த்தேன், கலர் போட்டோல போட்டு வைக்கிறாங்க. தயவு செய்து எங்களை அந்த மாதிரி எல்லாம் இருட்டடிப்பு செய்யாதீங்க, நல்லது செய்த எங்களை வாழ்த்துங்கள். 2016 நம்முடைய அன்புமணியை முதலமைச்சராக்கி ஊழலற்ற நிலையான ஆட்சியை நாம தரணும்னு சொல்லிட்டு நாம எல்லாருமே இரவு பகல் பாராமல் பாடுபட்டோம். ஆனா நடந்தது, ஜனநாயகம் தோற்றது, பணநாயகம் வென்றது. பணத்துக்கு விலை போனதுனாலதான், ஓட்டு போட்டதுனால என்ன நடந்துச்சு? பணநாயகம் வென்றது. பணத்துக்கு ஓட்டு போட்டதுனாலதான் என்ன நடந்துச்சு? நாமெல்லாம் இந்த 3 மாசமா தூக்கம் இல்லாம, ராவும் பார்க்காம, அல்லும் பகலும் பார்க்காம நாம உழைச்சோம். இந்த 3 மாசமா இந்த தமிழ்நாடே பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு கிடக்குது.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நமக்கு தேவையா? இதற்கெல்லாம் காரணம் யார்? நாம் தான் காரணம். நாம் மாறி இருந்தால், சின்னையாவை நாம் முதலமைச்சராக இருந்தால் இது போன்ற எந்த நிகழ்வும் நடந்திருக்காது இல்லையா? அதே நேரத்தில் பார்த்தால் ஆகையால் இனிவரும் காலங்களிலாவது நாம் திருந்திவிட்டு திராவிட கட்சிகளை தமிழ்நாடு விட்டு ஓட ஓட விரட்டி நம்முடைய சின்னையா அவர்களை முதல்வர் ஆக்கினால் மட்டுமே இந்த நாட்டிற்கு விடியும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.